பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதவாத இயக்கம் என்று சாடியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அந்த கட்சியை தமிழ்நாட்டிற்குள் நுழைய விடக்கூடாது என்று சூளுரைத்துள்ளார். மதுரை மாவட்ட விளாங்குடி அருகே உள்ள கோவில் பாப்பாக்குடி கிராமத்தில் ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய செல்லூர் ராஜு மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறவே பிரதமர் மோடி மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதாவை பாராட்டியதாக கூறினார். சாதி மதத்தால் மக்களை பிரித்து அரசியல் செய்யும் மதவாத இயக்கமான பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் நுழையவே விடக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். நம்ம தலைவரை பாராட்டிய இதே மோடி இன்னைக்கு நம்ம எடப்பாடியாரை பற்றி பேசாம இருக்கிறார்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டு மக்கள் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த மக்களை ஏமாற்றி எப்படியாவது நம்ம பிஜேபிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மோடிஜியே நம்ம ஏமாற்ற பார்க்கிறார். நாங்க எத்தனுக்கு வில்லாதி வில்ல தமிழ்நாட்டு மக்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா வழியில வந்த தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் பாரதிய ஜனதா அது ஒரு மதவாத இயக்கம். இன்னைக்கு மதத்தை சொல்லி மக்களை பிரித்து, ஜாதியை சொல்லி பிரித்து, மதத்தால் மக்களை பிரிக்கின்ற அந்த கட்சியை நாம் நுழையவே விடக்கூடாது. இதேபோல் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா பாஜகவை கடுமையாக சாடினார். அதிமுகவில் ராஜா ராணி போல் இருப்பவர்கள் எதற்காக பாஜகவில் இணைந்து பிச்சை எடுக்க வேண்டும் என்று அவர் விமர்சித்தார். நாங்க ஏன் இன்னொரு கட்சிக்கு போகணும்? நாங்க எதுக்காக போகணும்? நாங்க ஏன் இன்னொருத்தட்ட போய் பிச்சை எடுக்கணும்? நாங்க இங்கே ராஜாவும் ராணியாவும் அதிமுக இருக்கும்போது இன்னொரு கட்சியில போய் நாங்க ஏன் பிச்சை எடுக்கணும்? யாரும் பகல் கனவு காணாதீங்க, யாரும் எந்த எண்ணத்துல இருக்காதீங்க. இந்த செய்தி போட்டவங்க எல்லாம் நாங்க சாகுற வரைக்கும் எங்களுடைய பூத உடல்ல அதிமுக கொடிதான் இருக்கும். நாங்க எந்த கட்சிக்கு போக மாட்டோம். அரசியலில் கத்துக்குட்டியாக இருக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேரறிஞர் அண்ணா மற்றும் ஜெயலலிதாவை தரக்குறைவாக விமர்சித்ததே பாஜக அதிமுக கூட்டணி முறிவுக்கு காரணம் என்றும் கோகுல இந்திரா தெரிவித்துள்ளார். 2.5 கோடி தொண்டர்களுடைய அதிமுகவை தாம்பூலத்தில் வைத்து பாஜகவிற்கு தாரை வார்க்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.